வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூசேஜ் ஆஃப் நாட் ஓன்லி பட் ஆல்சோ, அதை வந்து நம்ம எந்தெந்த இடத்துல எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஐதர் ஆர், நெய்தர் நார், நாட் ஓன்லி பட் ஆல்சோ இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஐதர் ஆர், நெய்தர் நாருக்கு நம்ம முன்னாடியே வந்து ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அதோடைய கார்ட் லிங்க் நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலேயும் நான் வந்து ஷோ பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிற வேர்டை ஒரு அட்ஜெக்டிவ் மோட், ஒரு அட்வர்ப், நவுன் அதெல்லாம் வரப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பிஃபோர் கோயிங் டு ஸ்டார்ட் த செஷன், லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா, தயவு செஞ்சு என்கிட்ட வந்து என்னுடைய பாஸ் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, அதோடைய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, ப்ளீஸ் டோன்ட் ஸ்பீக் டு மீ அஸ் இஃப் யூ ஆர் மை பாஸ். ப்ளீஸ் டோன்ட் ஸ்பீக் டு மீ அஸ் இஃப் யூ ஆர் மை பாஸ். இதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? நிறைய பேர் வந்துட்டு யூ வேர் மை பாஸ் அப்படிங்கிறத கொடுக்கல, வேர் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இது வந்து ஒரு இமேஜினரி தானே, அவங்க ஒன்றும் நம்மளுடைய பாஸ் கிடையாது. ஒரு பாஸ் மாதிரி நீ என்கிட்ட பேசாத அப்படி தான் நாம் அவங்கக்கிட்ட சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு இமேஜினரியாக தானே நம்ம இந்த சென்டென்ஸை வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம எப்படி சொல்லணும்னா, ப்ளீஸ் டோன்ட் ஸ்பீக் டு மீ அஸ் இஃப் யூ வேர் மை பாஸ் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸ் பார்ப்போம். இதோடைய ஆன்சர்ஸ் நான் வேணால் கீழே சைடில் ஷோ பண்ணுறேன், டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஆன்சர்ஸ் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நாட் ஓன்லி பட் ஆல்சோ. நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன் அடிஷன் டு, இது மட்டும் இல்லை, இது இன்னொரு விஷயமும் சேர்த்து. அதாவது என்னென்னா, ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லுவோம்ல, அவங்க வந்து ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு இயக்குனரும் கூட அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயத்தை நம்ம எம்ஃபசைஸ் பண்ணி வலியுறுத்தி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம வந்து நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். எப்படி சொல்லலாம்னா, அவள் வந்து வீணை மட்டும் நல்லா வாசிக்க மாட்டா, அவள் நல்லா பாடவும் செய்வாள். ஸோ அப்போ அவங்க வீணை வாசிக்கிறதையும் சொல்கிறாங்க, அவங்க நல்லா பாடுறதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெண்டு விஷயத்தை வலியுறுத்தி பேசும்போது தான் நாம் இந்த நாட் ஓன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணுறோம். இது ஒன்றுமே இல்லை, இந்த சென்டென்ஸ் நீங்கள் சென்டென்ஸ் யூஸிங் நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா இதே சென்டென்ஸ் தான் வரும். கூகுளில் இருக்கிறது தான் நான் உங்களுக்கு எடுத்து அப்படியே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, எப்படி அவங்க இந்த சென்டென்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் இருக்குது, நீங்களும் கூகுளில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இதோடைய ரூல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அட்ஜெக்டிவில் வந்து எப்படி நாட் ஓன்லி பட் ஆல்சோவை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், நாட் ஓன்லி அட்ஜெக்டிவ், தென் பட் ஆல்சோ அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா நமக்கு என்ன நல்லாவே தெரியும் இல்லையா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸ்பீக்கிங் அபவுட் தட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட், அதை தான் நம்ம வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம அட்ஜெக்டிவ், அட்வர்ப், நவுன் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் போய் பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ்க்குன்னு தனியான ஒரு வீடியோவே இருக்கும். உங்களுக்கு இதிலேயே புரிஞ்சிடும். இதில் ஏதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருந்தது அப்படின்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோவை எடுத்து பாருங்கள். அதில் கிளியராக டீட்டெயில்டாக இருக்கும். வாட் யூ மீன் பை அட்ஜெக்டிவ், அட்வர்ப்னா என்ன, நவுன்னா என்ன, எல்லாமே அதில் கிளியராக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், he is not only handsome but also intelligent. he is not only handsome but also intelligent. அவன் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக மட்டும் இருக்க மாட்டான், அதே சமயத்தில் ரொம்ப வந்து அவன் இன்டெலிஜென்ட்டும் கூட, புத்திசாலித்தனமான பையனும் கூட அப்படின்னு அர்த்தம். அவன் ஹேண்ட்ஸமாக மட்டும் இருக்கிறதோடு இல்லாமல் அவன் ரொம்ப புத்திசாலித்தனமான பையனும் கூட அப்படின்னு அர்த்தம். இந்த ரூல் அப்படியே அப்ளை ஆகுதா. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் he யூஸ் பண்ணியிருக்காங்க, தென் verb ஈஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, தென் நாட் ஓன்லி, ஹேண்ட்ஸம் அட்ஜெக்டிவ். ஸோ அப்போ இந்த இடத்துல ஹேண்ட்ஸம் அப்படிங்கிறது தான் வந்து அட்ஜெக்டிவ். இந்த சப்ஜெக்டை தான் இது குறிக்குது. இந்த பையன் வந்து ஹேண்ட்ஸம் மட்டும் இல்லை, பட் ஆல்சோ அகெயின் ஒரு அட்ஜெக்டிவ், இன்டெலிஜென்ட்டும் கூட, புத்திசாலித்தனமான பையனும் கூட. ஸோ அப்போ இந்த இடத்துல ஹேண்ட்ஸம் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இந்த சென்டென்ஸ் புரியுதா உங்களுக்கு? அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள், he is not only poor but also unemployed. அவர் வந்து ஏழை மட்டும் கிடையாது, அதே சமயத்தில் அவருக்கு வந்து வேலையும் கிடையாது, அவர் வந்து unemployed அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி தான் ரூல். he சப்ஜெக்ட், is verb, not only
புவர் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ அவரை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஓகேவா? புவர் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். பட் ஆல்சோ அன்எம்ப்ளாய்டு. ஸோ இதுவும் வந்து அட்ஜெக்டிவ். ஸோ இந்த சப்ஜெக்டை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகேவா? அவருக்கு வந்து வேலை இல்லையும் கூட. ஸோ புவர் அட்ஜெக்டிவ், அன்எம்ப்ளாய்டு அட்ஜெக்டிவ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பிரவீன் இஸ் நாட் ஓன்லி அரகண்ட் பட் ஆல்சோ செல்ஃபிஷ். பிரவீன் வந்து ஒரு திமிர் பிடித்தவன் மட்டும் கிடையாது, ரொம்ப சுயநலவாதியும் கூட. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரகண்ட், செல்ஃபிஷ் ரெண்டுமே வந்து பிரவீன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் பேசுது. ஓகேவா? இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் தான். நீங்கள் ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், நாட் ஓன்லி, அகெயின் அட்ஜெக்டிவ், தென் பட் ஆல்சோ அகெயின் அட்ஜெக்டிவ். அவ்வளோதான். அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அட்வர்ப் இருக்கும்போது நாட் ஓன்லி பட் ஆல்சோவை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு அட்வர்பில் எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா சேம் ரூல் தான். என்னென்னா அட்ஜெக்டிவ்க்கு பதிலாக அட்வர்ப் இருக்கும். உங்களுக்கு அட்வர்ப்னா என்னன்னு நல்லாவே தெரியும் இல்லையா? அட்வர்ப் அப்படிங்கிறது என்ன, எப்படி அட்ஜெக்டிவ் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அதை வந்து நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரியே ஒரு வேர்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அதை தான் நாம் வந்து அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கவனிங்க, உங்களுக்கு புரியும். ரூல் அதே சேம் தான், ஜஸ்ட் அட்வர்ப் இருக்கு, அவ்வளோதான். He speaks Spanish not only naturally but also fluently. அவன் ஸ்பானிஷ் வந்து ரொம்ப அப்படியே நேச்சுரலி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா அஸ் ஏ நேட்டிவ் ஸ்பீக்கர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி அவன் ஸ்பானிஷ் பேசுவான், அதே சமயத்தில் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக ஒரு தடுமாற்றமே இல்லாமல் அவன் பேசுவான் அப்படின்னு அர்த்தம். அதை தான் சொல்லியிருக்காங்க. He speaks Spanish not only naturally but also fluently. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேச்சுரலி அப்படிங்கிறது அட்வர்ப். ஓகேவா? ஸோ ஒரு வேர்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல நேச்சுரலி அப்படிங்கிறது அட்வர்ப். இந்த ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு வேர்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் இந்த இடத்துல நேச்சுரலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃப்ளூவெண்ட்லி அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அட்வர்ப். இந்த இடத்துல நேச்சுரலி, ஃப்ளூவெண்ட்லி ரெண்டுமே இந்த ஸ்பீக் அப்படிங்கிற வேர்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்ததுனால நேச்சுரலியும் அட்வர்பு, ஃப்ளூவெண்ட்லியும் அட்வர்ப். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். மார்க் ஒர்க்ஸ் நாட் ஓன்லி கேர்லெஸ் பட் ஆல்சோ ஹேஸ்டி. மார்க் ஒர்க்ஸ் நாட் ஓன்லி கேர்லெஸ் பட் ஆல்சோ ஹேஸ்டி. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க் வந்து கவனக்குறைவாக மட்டும் வேலை செய்யலை, அதே சமயத்தில் ரொம்ப அவசர கதியிலையும் வேலையை செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஹேஸ்டி அப்படின்னா என்னென்னா அவசர கதியில் ரொம்ப அப்படியே அவசரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் வந்து ஹேஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஏன் நம்ம வேர்போட எஸ் போட்டிருக்கோன்னு இதெல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஹீ ஸ்பீக்ஸ் மார்க் ஒர்க்ஸ் அப்படின்னு வேர்போட எஸ் சேர்த்துருக்கு. ஓகேவா? மார்க் ஒர்க்ஸ் நாட் ஓன்லி கேர்லெஸ் பட் ஆல்சோ ஹேஸ்டி. மார்க் வந்து ரொம்ப கவனக்குறைவாக மட்டும் வேலை செய்யலை, அவசர கதியிலையும் வேலை செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேர்லெஸ், ஹேஸ்டி அப்படிங்கிற ரெண்டு அட்வர்ப் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல இதுவும் வந்து ஒரு அட்வர்ப், இதுவும் வந்து ஒரு அட்வர்ப். புரியுதா எப்படி வந்து இங்கேயும் நாட் ஓன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு? நெக்ஸ்ட்டு ஒரு நவுன் வரப்போ நம்ம எப்படி நாட் ஓன்லி பட் ஆல்சோவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். அதோடைய ஃபார்முலா வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் நாட் ஓன்லி, தென் அதுக்கப்புறமா நவுன் வரணும், தென் பட் ஆல்சோ ப்ளஸ் தென் அதுக்கப்புறமா நவுன். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். They visited not only Germany but also France. They visited not only Germany but also France. அவர்கள் வந்து ஜெர்மனியை மட்டும் விசிட் பண்ணல, ஃப்ரான்ஸையும் விசிட் பண்ணாங்க. இந்த இடத்துல பாருங்கள், தே அப்படிங்கிறது சப்ஜெக்டா, விசிட்டட் அப்படிங்கிறது வேர்பா, நாட் ஓன்லி நவுன், ஜெர்மனி அப்படிங்கிறது நவுன். ஓகேவா? நேம் ஆஃப் த பிளேஸ் அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் நவுன் தானே. ஸோ இப்போ நேம் ஆஃப் த பிளேஸ் அப்படிங்கிறதுனால ஜெர்மனி அப்படிங்கிறது நவுன், பட் ஆல்சோ அகெயின் ஃப்ரான்ஸ் அதுவும் நவுன். ரெண்டுமே ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறதுனால தான் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், GF. ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ லைக் நாட் ஓன்லி ஐஸ்கிரீம் பட் ஆல்சோ ஃப்ரெஷ் ஜூஸ். எனக்கு ஐஸ்கிரீம் மட்டும் கிடையாது, ஃப்ரெஷ் ஜூஸும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ லைக், ஸோ சப்ஜெக்ட் ஐ, லைக் வேர்ப், நாட் ஓன்லி யூஸ் பண்ணியாச்சு, ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது நவுன், பட் ஆல்சோ தென் ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படிங்கிறது நவுன். எல்லாமே நேம் ஆஃப் த திங்ஸ் தானே. ஸோ அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் நவுன். ஸோ இப்போ ஐஸ்கிரீமும் ஃப்ரெஷ் ஜூஸும் நவுன். ஓகேவா? தென் அடுத்து பாருங்கள். இப்போ புரியுது இல்லையா, நவுன் வர இடத்துல எப்படி நாட் ஓன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு புரியுது இல்லையா? ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு கிராமட்டிக்கலாக எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க. அடுத்து பாருங்கள்.
சப்ஜெக்ட் ப்ளஸ் நாட் ஓன்லி ஒரு வேர்ப் வந்தது அப்படின்னா நம்ம எப்படி வந்து நாட் ஓன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு சப்ஜெக்ட் ப்ளஸ் நாட் ஓன்லி ப்ளஸ் வேர்ப் தென் பட் ஆல்சோ தென் வேர்ப். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ நாட் ஓன்லி ஸ்டடீஸ் ஹார்ட் பட் ஆல்சோ ஒர்க்ஸ் வெல். அவன் வந்து ரொம்ப வந்து கடினமாக வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லாவும் வேலை பார்ப்பான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஹீ யூஸ் பண்ணியிருக்கோமா, தென் நாட் ஒன்லி ஸ்டடீஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இதுதான் வந்து மெயின் வேர்ப். பட் ஆல்சோ ஒர்க்ஸ் வெல். ஓகேவா, ஒர்க்ஸ் வெல் இதுவும் வந்து இந்த இடத்துல வேர்ப். கிளியரா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷி நாட் ஓன்லி டான்சஸ் எக்ஸ்ட்ராடினரி பட் ஆல்சோ சிங்ஸ் பர்ஃபெக்ட்லி. அவள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அட்டகாசமாக டான்ஸ் ஆடுறதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப அருமையாக அவள் பாடவும் செய்வாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஷீ சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியாச்சு, தென் நாட் ஒன்லி. நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களால் வந்து நிறைய சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் மெமரி பண்ணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், நாட் ஒன்லி வேர்ப். டான்ஸ் டூயிங் ஆக்ஷன் அதெல்லாமே வேர்ப் தான் இல்லையா? ஸோ டான்ஸ் இந்த இடத்துல வந்து வேர்ப். டான்சஸ் எக்ஸ்ட்ராடினரி பட் ஆல்சோ அகெயின் வேர்ப். ஸோ சிங்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு வேர்ப். சிங்ஸ் பர்ஃபெக்ட்லி. தட்ஸ் இட். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐதர் ஆர், நெய்தர் நார், நாட் ஓன்லி பட் ஆல்சோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்போக்கனுக்கு நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் நிறைய சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஐதர் ஆர் நெய்தர் நார் வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதையும் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. அவருடைய லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். That's it. அவ்வளோதான். I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button. We will see you on Friday.